வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வைஸ் தமிழ் பை ஃபோன் வருவா. இன்னைக்கு தேதி ஆகஸ்ட் 9 2020 அண்ட் இது பன்சர்னா எபிசோட் 27. 9 3 சார் இஸ் ஈக்குவல் டு 27. ஓகே போலாம். அவ்வளவுதான், இன்னியோட வீடியோல ப்ரோமோட் பண்ணியாச்சு. போதும், இன்னியோட கோட்டா உங்களுக்கு ஓவர். என்னென்ன மீம்ஸ் இருக்குன்றத பாப்பா. வாட்ஸ்அப் ஆக்ஷன் இதெல்லாம் போட்டா அவ்வளவுதான். சத்தியம் தேட்டரே காதுக்குள்ள வந்த மாதிரி. நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க. என் செருப்பும் உங்க செருப்பும் ஒரே பிராண்டடா இருந்துச்சா, அதனால ஒரு இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். கால் ரிஜெக்ட் பண்ணனும்னா என்ன பண்ணனும்னா டேப் பண்ணிட்டு அப்புறம் ஹோல்ட் பண்ணனும். டச் ஏரியா 5 செகண்ட்ஸ்க்கு நீங்க வந்து ஹோல்ட் பண்ணீங்கன்னா ரிங் போயிட்டு இருக்கு இல்லையா, கால் கட் ஆயிடும். ஆனா உரலை சின்னமா செஞ்சுக்கிட்டு வந்து உள்ளங்கையில வச்சு மூட்டை பூச்சி கிடைச்ச உடனே அதை மெதுவா பிடிச்சு அணுங்காம உரல்ல போட்டு ஒரு வாரமா குத்தி அதை கொல்லணுங்க. ஏன்டா இது பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். என்னதான் பண்ணுவீங்க? சிங்கிள் கிளிக் வந்து இந்த நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த சிங்கிள் கிளிக்கு ஒண்ணுமே இல்லையா? என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் தான் இல்ல இல்லன்னு சொன்னேன். நீ தானே வம்பா விரட்டி வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. இருக்கணும் மினிமம். அதுக்கு அப்புறம் அந்த போன்ஸ்ல எல்லாம் ஒர்க் ஆகும் 6 and above. ஓகேயா, அதுவும் இங்க முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. கஸ்டமைஸ் பண்ணணும்னா OnePlus போன் உங்களுக்கு தேவை. அப்படி இல்லைன்னா நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியாது. வேண்டாங்க, கூல் நடக்க. உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா? நானே கொடுக்கறேன். அல்டிமேட் ஒண்ணுமே செம்மையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. OnePlus பட்ஸ் வந்து வேற லெவல்ல வந்து இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல நான் பாத்துலடா எங்க அப்பா. போட் வேற லெவலு. ஐநாக்ஸ் தியேட்டரு, சத்யம் தியேட்டரு, ஐமேக்ஸ், அதுக்கப்புறம் S2 தியாகராஜா, AGS எல்லாம் சேர்த்து ஒரு கலவையா இந்த ஹெட்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. எப்படி அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியா உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் போற போக்குல நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது. அதை ஒரு சிரிச்சுக்கணும். NS மீம்ஸ் வச்சு செஞ்சிருக்காப்ல. என்னடே இந்த ஓப்போ கலாச்சாரமோ இல்லையோ, வர வர OnePlus கலாய்க்கிறதுக்கு தான் நிறைய டெம்ப்ளேட் கிடைக்குது. OnePlus நிறைய உதவி பண்றாங்க. நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். OnePlus உதவி பண்ணல, நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் OnePlusக்கு ஆப்பிளுக்கும். நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? அதனாலதான் இவ்வளவு மீம். பயங்கரமான சப்போர்ட். மறக்காம சப்போர்ட் ஏதாவது வேணுமா? நோக்கியாக்கு ஏதாவது வேணுமா? முடிஞ்சா சப்போர்ட் பண்ணி பாரு, அப்ப தெரியும். முடிஞ்சா ஃபர்ஸ்ட் ஒன்னு. ஆமா, நியூஸ் வந்தா சப்போர்ட் பண்ணலாம். நான் வரவே மாட்டேங்கிறேன். வந்திருக்கேன் இப்போ ஒண்ணு இருக்கு. மீம்ஸ் போக போக தெரியும் அந்த மீம்ஸ். ஐயோ போச்சே. அடுத்து வேற லெவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வேற லெவல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்ல, ஹைப்பும் இருக்கு. ஹைப் இருக்கு, அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் இருக்கு. பெருசு யார் தெரியுமா? OnePlus பட்ஸ் தான் ப்ராடக்ட் நாட் ப்ளூன்னு கொடுத்திருக்காங்க. இது எப்போ மேனுஃபேக்சர்ட் அப்படின்னு பார்த்தா இம்போர்ட் ஜூலை 2020 தான் இம்போர்ட் பண்ணிருக்காங்க. கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் சைனா. நெட் குவான்டிட்டி ஒரு நம்பர் உள்ள இருக்கு. மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4990 அப்படிங்கிற பண்ணிருக்காங்க. இம்போர்ட்டட் பை மூவிடெக் கிரியேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு. இதே மாதிரி இங்கிலாந்துல கண்டினியூ சொன்னது அவரா. இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. லெஃப்ட்ல வந்து 100% பேட்டரி, ரைட்ல 100% பேட்டரி. OnePlus பட்ஸ் கேஸ் வந்து 60% இருக்கு. எனக்கு வந்து இது போதாது, இன்னும் இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணுங்க அப்படின்றவங்க வந்து இந்த பக்கத்துல இருக்கிற போனே வாங்கி பாருங்க. ஜோக் இல்ல இல்ல உங்களுக்கு தேவை அப்படி இல்லைன்னா நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஒரு சத்தியம் தேட்டர் உட்காந்துருக்காங்க மாதிரி பண்ணிருக்கு. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. செம்மையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. OnePlus பட்ஸ் வந்து வேற லெவல்ல வந்து இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா மீசை ஸ்லீவ்ஸ்லாம் அழகா போட்டு என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா. வாயா நீ. ஐநாக்ஸ் தியேட்டரு, சத்யம் தியேட்டரு, ஐமேக்ஸ், அதுக்கப்புறம் S2 தியாகராஜா, AGS எல்லாம் சேர்த்து ஒரு கலவையா இந்த ஹெட்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. எப்படி
யாரா எடிட்டட் பை ஹரிசங்கர். ஹரிசங்கரா? செம செம, நல்லா டிஃபரெண்டா கலாச்சி வச்சிட்டாரு. நல்லா அந்த ஒரு அன்பாக்சிங் வந்து பெரிய மீம் டெம்ப்ளேட்டா இருக்கு இந்த வாரம். ஆமா, OnePlusனாலே வேற லெவல் டெம்ப்ளேட் தான்டா. 3D இழுத்துருந்தாங்க. காமெடி பண்ணிட்டாரு. மேஜிக் புக் 15 42,990. 42,990. வட்சன், இட்ஸ் டைமுக்கு என்னாச்சு? வாங்க சார் வாங்க எல்லாரும் ஒரு தடவை நல்லா மூஞ்சவா பார்த்தாச்சா? முடியலாமா முடியாச்சு. ஸ்மார்ட் டிவி 65 சந்தோஷத்தை பாடுறாங்க. குளிர் இல்லை அவளில் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. நீ எக்ஸசைஸ் பண்றீங்கன்னு தெரியுது, எல்லாருக்கும் தெரியும். பைசப்ஸ் வந்து காமிச்சு போதும். சார் இது மாதிரி கட்டு வரணும்னா என்ன சார் பண்ணணும்? முதல்ல வளரணும். ப்ரௌட் மொமெண்ட் ஃபார் ஐயா. அடுத்த மாசம் லான்ச் ஆக போகுதான். இந்த மாதிரி ஆராய்ச்சி வடியெல்லாம் வடிச்சு கல்யாணம் பண்ணவங்க இந்த வட்டாரத்துல யாருமே இல்லைன்னு ஊரே பேசிக்க. போரடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தூங்குங்கள், என்னிடம் வராதீர்கள், மகிழ்ந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். சொல்லுங்கள் தோழர். வேற லெவல். 130,000 பிரீமியம் கிடையாது. என்ன மீன்ஸ் அநியாயம் பண்றாரு வர. சம சம சம. அரவிந்த் மீம்ஸ். வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோனர்னா. இன்னைக்கு தேதி ஜூலை இல்ல ஆகஸ்ட் 5, 2020. வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோனர்னா. இன்னைக்கு தேதி ஜூலை 11 இல்ல 21 இல்ல தண்ணி கிணி போடுறியா? ஏன் இப்படி பேச மாத்தி பேசுற? சிம்மதிக்கு டூல் ஒரு கேஸ் ஒரு இயர்போன் நீங்க எல்லாம் தந்தது கூட கிடையாதுடா. வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோனர்னா. இன்னைக்கு தேதி ஆகஸ்ட் 3, 2020 அண்ட் இது டிவிடி எபிசோட் 404. சாரி, பாத்தீங்கல்ல இன்னைக்கு பாரு, எல்லாரும் அடிச்சு விட போறேன். சொல்லுங்க வாட்சன், சொல்லுங்க. என்னதான் ரியல்மி நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? என்னதான் கம்பு சுத்தினாலும் முதல் நியூஸ் ரியல்மி நியூஸ் தான். அல்டிமேட்டா பரத் சொன்னான் அன்னைக்கு. இப்படிங்க இவ்வளவு அழகா அப்படி ஸ்குவீஸ் பண்ணா ஸ்கிரீன் லாக் ஆகும். ஏதாவது பண்ணி அழுத்துல உள்ளடா. நரம்பெல்லாம் ஏத்தி அழுத்தினாதான் ஆகுது. விவி மீம்ஸ் மீ வாட்சன். எல்லாரும் கேக்குற கேள்வி இதான் பரது பாத்தியா? நாங்க ரிவ்யூல சொல்லிருப்போம்ல. ஏன் தம் கட்டுற? சொல்றாரு புலிகேசி மீ. என்னது ரியல்மி 6? ரியல்மி 6 வந்து அதுக்கு பதிலா ஒரு அயன் பாக்ஸ் வாங்கி ரொம்ப ரஃபா இருக்கானே பையன். ஆக்சுவலா ரியல்மி 6 யூஸ் பண்ணி பார்த்தேன்டா. பெட்டர் பண்ணி மாத்திட்டாங்க. இப்ப அந்த மாதிரி சூடாகிறது இல்ல. கருணை காட்டிடலான்ற. கருணை காட்டிடலாம். சைனீஸ் பிராண்ட், அதனால வாங்காதீங்க. இன்னைக்கு என்ன இவ்வளவு ரஃபா என்ன இந்த ஹவுஸ் மூடைய கட்டி மேய்க்கிற இந்த கடலை முத்தி என்ன சாதாரணமா? இங்க இருந்து என்ன நடக்கும்? ஏதோ ரெண்டு சிக்கிச்சு என்ன நடக்க போதோ தெரியல. இருந்தாலும் கடலை முத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப வரட்டு. நீயா அன்னைக்கு வச்சு கொடுத்துறல நீ. ஐயோ அத போய் என்ன அத விடுங்க. ஆமா நீ எங்க இந்த பக்கம்? ரியல்மி C11. ஆமா ரியல்மி C11. பயங்கரமான மாடல்டா. புலிகேசி கேமிங் ஒரு சேனல் வச்சிருக்கேன் அப்படினாரு. ஓ புலிகேசி கேமிங். சூப்பரே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா? ஆக்சுவலா காயில டிஸ்மெண்டில் பண்ணியாச்சு. ஆனா கார்பன் தேய்ச்சதால
ஆரம்பிச்சர்ல ஆர்பிஎம் ஸ்பீட் கம்மி ஆயிடுச்சு. சோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ல ஒரு வேரியேஷன் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சுத்தமா சுத்தாதா கேம் விளையாட முடியுமா முடியாதா? சாம்சங் யூவி ஸ்டெர்லைசர் கோதரி சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற மூட்டை பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின் விலை 100 ரூபாய் சார். 100 ரூபாய் மிஷின். கொஞ்சம் எந்திரி. ஏன் உட்கார்ந்து வித்தா வாங்க மாட்டியா? வாங்கியாச்சு. என்னது? மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன மிஷின். என்ன சொல்லி வித்த? கேள்வி எல்லாம் கேட்கப்படாதா கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. டேய், இதுக்கு பேரு கேட்லாக்கா? எலி மருந்து சீட்டு இந்த பாரு. இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு விளக்கம் சொல்லணும். இத படிச்சு பாத்தியா? அது வந்துட்டாடா வந்த. மறுபடியும் படி, விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்றா. புறா. உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும். வச்சாச்சு. படி. தேடி கண்டுபிடித்த மூட்டை பூச்சியை உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. எங்க? போட்ட மாதிரி படி. போன் வந்து பின்பு உலக்கையால் குத்தவும். இதுதான் உலக்க. எடுத்து டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி. சாகவில்லை என்றால் இருக்கு. இதுவே ஒரு கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ். டெக்னாலஜி வேர்ல்ட்ல சொல்றாங்கன்னா கரெக்டா தான் இருக்கும். அதுவும் பெரிய ஒரு பேர் எப்படி இருக்காரு பாரு. சொல்றாருன்னா அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். பெரிய ஒரு பாவண்டா. எக்ஸ்க்ளவுட் கேமிங் சர்வீஸ் வந்து iOS-க்கு வராது. எங்களுக்கு தேவை இல்ல. ஆல்ரெடி போடுன்னு ஆரம்பிச்சு என்னதுக்கு? அவன் ஒரே போட்டு உடச்சிட்டான். நீ போடு அப்படின்னு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஜெரிரிக்கு மீம் பை வசந்த். ஜெரிரிக்கு எவ்ரிதிங் வீடியோ பார்த்தாலே It's only when Benny. விக்கியோட ரெண்டு கம்பெனியும். I try not to get spooked from its own little microphone hole. My God. It really is in the worst spot. A design flaw is still a design flaw. Who would have thought? ஜெரிரிக்கு எவ்ரிதிங். அரே, இந்த 5 லிட்டர் மண்ணெண்ணை வாங்குறதுக்கு எங்க ஆத்தா அப்ப எத்தனை இடத்துல கொட்டை அடிச்சு ஆடி பாடி சம்பாரிச்ச காசு தெரியுமா? தல இங்க வரு. வார்த்தை சொல்லுங்க. கேள்வியை போட்டு தள்ளிடுறேன். அங்க என்னை போட்டு புரட்டி எடுத்தாங்க. அவட்டு பேசாம இருந்துட்டு போட்டு தள்ளுற வெக்கமால உனக்கெல்லாம். சென்டிமெண்ட் இறக்கி விட்டாரு பாரு. இங்க வரேன். அந்த கடைசியா சொன்னார்ல நம்ம சென்ட் ஆஃப், நம்மளும் அதே மாதிரி தேடி பார்ப்போம். ஒண்ணுமே இருக்காதான். மச்சான் முக்கு கடை அங்க இருக்கு. பரத்தை கூப்பிட்டு மச்சி அந்த முக்கு கடையில 4 இடத்துல கடன் வச்சிருக்கேன்டா, அதை அடைச்சிட்டு போயிடலாம் போகும்போது நான் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கணும். உங்க கூட சேர்ந்து தொலைச்சேன்ல, அதையும் பண்ணிட்டு கிளம்புறேன் அப்படின்ட்டு ஐயோ ஐயோ. டாடி நீயா? மணியா ஒரு நிமிஷம். என்ன பண்ற? இருமா. சரி வா. அந்த காமெடியில அந்த டைம் சொல்லண்டா. அது நீ பார்த்ததுல கீழே அந்த ஸ்டாரை பிடிச்சு அழுத்திட்டு இருந்தா டைம் சொல்லும் பழைய போன்ஸ்ல எல்லாம். இந்த காமெடியில என்னன்னா கல்ல விட்டு எரிஞ்சா எவன்டா 12 மணிக்கு கல்ல தூக்கி எறியறதுன்னு. புரியுதா? நீ எத்தனை மணிக்கு வந்து கல்ல தூக்கி போடுறியோ? இல்ல உங்ககிட்ட இருக்கிற மொபைல்ல தான் தெரியுமா அந்த மாதிரி கேக்குறேன். ஆமா ஆமா அலாமே அப்படிதான் தெரியுமா? இட்ஸ் டைம் டு வேக் அப்படின்லாம் வரும். ஓ கொழுந்து விட்டு எரியுது ராஜ் மீம்ஸ். தலையில அடிச்சுனது ஐயோ 5 பைசா கூட இல்லையே. ப்ரீபெய்டுக்கு டிஸ்கவுண்ட் எக்ஸ்ட்ரா 13,000 ரூபாய் போட்டா ஐபோன் 10 வாங்கிடலாம்.
முதல்ல சொல்லப்படாதா? பாதியில அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம அலமோதிக்கிட்டு இருக்கேன். Wow, extra 10,000 போட்டு ஐபோன் எஸ்சி வாங்கிடலாம். போடா வேலையை பார்த்து போடா. சிங்கிள் டீ குடிக்க வைக்கலாம டீக்கிற முன்னால போய் குறைக்கு பட்டி வச்சு நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். இது ஒண்ணும் இல்ல, கண்ணெல்லாம் நல்லா தோசை பாருங்க. 1+8 சாம்சங்கோட. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. ஆண்டவர் முரட்டு முட்டு. 108 MB. ஐயோ, இல்ல நிறைய ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அப்படியா? வந்து 12 MB டெலி போட்டோ இருக்கு. போடு, அதான் பயங்கரமான சேஞ்ச். அதாவது இந்த மரம் சாஞ்சி விழுந்துரும்னு அந்த ஆளுக்கு ஒரு பயம், அதனாலதான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த மரம் நிக்கிறதே அவர் தாங்கி பிடிச்சிட்டு இருக்க பலத்துல. சூப்பரா இருக்கும். இல்ல நீங்க நோட்டுக்கு ரொம்ப சூப்பர். நம்ம நோட் 20 அல்ட்ரா இருக்குல்ல, அதேதான் இங்க இருக்கு. அப்ப அவங்க யாரையோ பார்த்து அடிச்சிருக்காங்க. அவங்களே யாரையும் பார்த்து அடிக்கல. இது வந்து இதுல இருக்கிறத போய் கம்பேர் பண்ணி அசிங்கப்படுத்த கட் போயிடுவேன். அடிச்சு அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கல. சாமி ஆக்சுவலா பேசணும்னா நீங்க பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தது. ஐயோ நம்ம அங்க போகுது. ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். மஞ்சள் சட்டையா போட்டுருந்தேன். அதுக்காக தான் அவரை கையில எதுக்காது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான்டா, மத்தபடி ரீசன் தான். நான் வாங்கினேன். ஆமான்னு வேண்டிதான். ஆமா 2 லட்சம் தான் சார். வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடு மண்டு போட. கருணை, கோபம், வல்லூர், வீரம், அருள், அநியாயம் பண்ணி வச்சிருக்காரு. சாந்தம். வரண்டா சின்னசாமி. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியேட்டர்? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? ராஜ்மீம்ஸ் வேற லெவல். வேற. விக்கி ப்ரோ நல்லா செஞ்சிருக்கீங்க. நைஸ். இரட்டலடி படத்தோட ஆரம்பம் மாதிரி இருக்கு. பிரபா ஒன்சா போனீங்களா? கடை எப்ப சார் திறப்பீங்க? வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வாய்ஸ் பை ஃபோன். எக்ஸ்பெக்டட் பிரைஸ் என்ன வட்சன்? 35 to 40. எனக்கு ஐயோ, தெரியும். அப்ப இங்க எஸ்சிக்கு அந்த இந்த பிரைஸ் கட் எங்களோட யூஸ் பண்றது வந்து பண்ணி எஸ்சி ஸ்ட்ரென்த் பத்தல. எஸ்சி 2020க்கு இப்போ ஒரு தடங்கல் வந்து எப்படியாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து எல்லாரையும் எங்க பக்கம் எடுத்துறோம். காட்டுறேன்டா. ஆயிட்டா பங்காளி, ஸ்பீட் இல்ல, ஒரு வழியா அந்த பணத்தை திருட்டாயா? என்ன கண்டிப்பா மெகாபிக்சல் மேக்ரோ மட்டும் கொடுத்திருந்தா வேற லெவல்ல நாசமா போயிருக்கும். இன்னும் நானே மிஸ்ஸிங் 2 மெகாபிக்சல் மேக்ரோ. அது நாட் இருக்கு, அது யூஸ் பண்ணிக்க. அது ஓகே. என்ன ஒரு புத்திசாலித்தனம். வேற லெவல் நியூஸ். நோக்கியா கம்பேக் இதானா? நோக்கியா ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? அது நடுவில் இந்த விவோ எங்க போச்சு? இந்த விவோ நியூஸ் வந்தாலே வாட்ஸ்அப்புக்கு பிடிக்காதுடா அப்படின்னு சொல்லணும். எப்படி நோக்கி அலைஞ்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவன் திரும்பி தப்பிச்சுட்டானே. அது நினைச்சேன், இப்படி கில்லி மாதிரி அடிச்சு ஃபைட்டர்ஸ் பறக்க விடுறீங்களே பாஸ். யூனி சாக்கா? ஆமா, சாக்கு போய் தான் அவசரா. நாங்கெல்லாம் வந்து ஏழை இந்தியாடா, ஏழை இந்தியாக்காக வரண்டா. இதெல்லாம் கோணி போய் தான் ஹவுஸ், அதனாலதான் இந்த போனு. சரியா? என்ன நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா. இந்தியன்? எஸ் எஸ் இந்தியா. லான்ச் ஆகட்டும். கண்டிப்பா உடையாது. நோக்கியா போன்லாம் உடைய வாய்ப்பு இல்ல. லான்ச்சே ஆகாது. நோக்கியா ஒண்ணே உடைஞ்சது இல்ல. உள்ளி விவரம் சரியா தெரிஞ்சுட்டு தான் பேசு. இதான் சைனா லான்ச் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன லான்ச் ஆகாதாம்ல, இஷ்டத்துக்கு பேசுறது.
மாட்டினாடா மானஸ். இந்த தண்ணி கொட்டை கொஞ்சம் தூக்கி வைப்பா. இதோ வரேன். தண்ணி குடம் தூக்குறவனுக்கு என்னத்துக்குடா கூலிங் கிளாஸ்? இது என்ன ஸ்க்ரூ டிரைவரா? ஸ்க்ரூ டிரைவர் சைடுல இருந்து அப்படியே போட்டு இப்படி உடைங்க பார்த்தோம். ஸ்பெண்ட் பண்ணா OnePlus அது ஆல்ரெடி வந்து ஜெனரிக் பண்ணியாச்சு. சரி சோ ஓபன் பண்ணனும் அப்படி நினைச்சேன். ஓபன் பண்ணதானே தெரியல. ஓபன் பண்றது ஒரு பெரிய விஷயமா? கொண்ட அண்ணே ஓபன் பண்ணு. என்னடா பாக்குற? இல்ல சைடுல இருந்து கேப் இருக்கான்னு பாக்குறேன். இது போதும்டா. அண்ணே இது சார்ஜர் போடுறதுனே. எப்படி இருந்தாலும் கேப் இருந்தா போதும். ஓபன் பண்ணிடலாம். இத செங்குத்தா நிக்க வச்சு என்ன பண்ண போற? இருடா ஏன்டா பதற? எனக்கும் நீங்க ஓபன் பண்ண நான் தான் சொன்னேன்ல இத வடிகள் மாதிரி ஓபன் பண்ணோம்னு. நார்ட் சாஃப்ட்வேர் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் OS சோப்பு டப்பா கலர் TWS நார்ட் கேமரா சைலண்ட் அமைதியா இருக்கும். Phone Arena subscriber missing Bharat bro in videos and his fight with Vicky bro for channel TRP. அங்க வேறு கூகுள் போன் ஃபேன்ஸ் மாப்ள ஒரு வழியா Pixel 4 லான்ச் பண்ணிட்டான். ஏன்னா இது கரெக்டா மேட்ச் ஆகுது இல்ல? வரட்டா இல்ல ஆல்ரெடி எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சு போன ஒரு போன் தானடா, அதுக்கு சொல்றாங்க அப்படி. ஒரு வழியா அவன் திருடிட்டான்டான், நல்ல ஸ்வீட்டோட இருப்பாங்கல்ல, அந்த கதை இது. ஒரு வழியா அவன் ரிலீஸ் பண்ணிட்டான்டான். Pixel 4a $3 இந்தியாவுக்கு அக்டோபர் ரிலீஸ் ஆகுது. Pixel 5ம் வராது, ஆனா இந்தியாவுக்கு இல்ல. ஓ வருது ஆனா இந்தியாவுக்கு இல்ல. வேலை இந்தியால பிரீமியம் காம்பேக்ட் பண்ணா ஓபி நாட் ஐபோன் SE. இதுல ஐபோன் SE கூட ஓகேடா, ஓபி நாட்னா விக்கி ப்ரோவே ஷாக் ஆயிடுவானே. இத நான் சொல்லல. எவ்ரி மொபைல் அன்பாக்சிங் சிவா எனக்கு சார வேல்யூ கம்மியா இருக்கணும், ஸ்பெக்ஸ் அதிகமா இருக்கணும். மொபைல் பிராண்ட்ஸ்க்கு யாரா இவன் மாதிரி பாக்குறாங்க. எவ்ரி மொபைல் பிராண்ட் லான்ச்சிங் தர் மொபைல் சிவா. நீங்களும் கொஞ்சம் மொபைலா லான்ச் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். மொபைல் லான்ச் செய்யுங்கள் என்று என்னிடம் வராதீர்கள் தோழரே, பகிர்ந்து விடுவேன். சிவா ப்ரோ பி லைக் விக்கி ப்ரோ ஓவர் முட்டு கொடுத்து ஃபைங் ஐபோன். கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ அப்படிதான் இருக்கும். உரைப்பு அநியாயத்துக்கு முட்டு கம்பாரிசன். ஆண்டவரின் ஒரு அவதாரம் இது. ஆஃபர்ல இருக்கான்னு பாப்போம். ரியல்மி C11 ஐபோன் 11 போட்டா ரியல்மி C11 வருது. போக்கோ ரிவீலிங் ஃபோன்ஸ் பி லைக் ரெட்மி ஃபோன்ஸ். பயங்கர பில்டப்பா இருக்கும், அப்படியே எடுத்து சும்மா அப்படின்னு நம்ம ரெட்மி கடைசியில ரெட்மியோட ரீபிராண்டிங் ஸ்டாண்டிங் வித் இஸ் லவ். அவ்வளவுதான். விக்கியோட OnePlus சொல்லும், என்னடா கள்ளக்காதலியோட நின்னுகிட்டு இருக்க அப்படின்னு. அட்டி இது அல்டிமேட் ரிலேஷன்ல விக்கி அடுத்து ஆப்ல உள்ள கூப்பிடுறான். OnePlus முழுகிட்டு கிடக்கு, ஆல்ரெடி LG பாடி ஆயிடுச்சு. டாக்டர் போன நான் தமிழ் சேனல் பார்த்து எல்லார்கிட்டயும் வேற லெவல். இது தகப்பனோடது மை காட் நிறைய டைலாக்ஸ் வந்து டாக்டர். விஸ்வஜித் மீம்ஸ் சிராக சிவா நோக்கியா நியூஸ். எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் மத்தியா அதை வாங்கிட்டு. நீட் அண்ட் ஃபோன் ப்ளீஸ் பிளேஸ் கிராஷ் ஹியர். ஓகே சரி ஓகே சூப்பர் சூப்பரே சம. அடுத்த OnePlus போன்லாம் பயங்கரமா இருக்கும், மார்க்கெட்டே புரட்டி போடும். வேற சொல்றதுக்கு என்ன, ஆக்சுவலா நீலா, மார்ஸ், ஜூபிட்டர், புளூட்டோ எங்கனாலும் அதுதான் விற்கும். என்ன நான் சொல்ல வேண்டிய டயலாக்லாம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, தப்பாச்சே. சைக்கிள் கேப்ல அவன் ஏதாவது உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டானா? இதெல்லாம் அமௌண்ட் கொடுத்தா சொல்ற மாதிரியா இருக்கு? அபத்தமா இல்ல, இதுல இருந்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க பசங்க. வேற அப்ப நம்ம ஊர்ல விக்காது அப்படிதானே? அப்படி இருக்கும். பாப்போம். இதெல்லாம் தான் இங்கோட மீம்ஸ் அண்ட் வேறு சில காமெடியான மீம்ஸ் சொல்லணும். அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி பார்க்கலாம் ப்ரோஸ். பாய்.